ஸோ இந்த கேன்சர் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு புரிதல் நமக்கு தேவை. ஸோ எல்லார் உடல்கள்லையுமே நம்ம ஜென்ரலாக ஹியூமன் பாடியில் பார்த்தோம்னா கேன்சர் செல்கள் நம்ம இந்த கேன்சர் செல்களை தூண்டக்கூடிய காரணிகள் என்னென்ன காரணங்களால் நமக்கு வந்து இந்த கேன்சர் செல்கள் உடலில் வளரும். சாதாரணமாக கேன்சர் வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஒருவேளை எனக்கு கேன்சர் இருந்ததுங்க, இதிலிருந்து நான் சிகிச்சை எடுத்து நான் வந்து இப்போ நல்லாவே க்யூர் ஆகிடுச்சு. தர வரவங்க கால் பிளாடர் ஸ்டோன், கால் பிளாடர் பாலிப்ஸு இதை சரி செய்யறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சமீப காலமாக பார்த்தோம்னா இது ஒரு கொடிய நோய் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். எந்த ஒரு நோயுமே ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சரியான சிகிச்சை எடுக்கும்பொழுது அதை ரொம்ப எளிமையாக குணப்படுத்தலாம். ஸோ அந்த வகையில் நம்ம சொல்கிறது தான் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேன்சர் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு புரிதல் நமக்கு தேவை. ஸோ எல்லார் உடல்கள்லையுமே நம்ம ஜென்ரலாக ஹியூமன் பாடியில் பார்த்தோம்னா கேன்சர் செல்கள் நமக்கு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தினால அது ட்ரிகர் ஆகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட வளர்ச்சி அதிகமாகுது. ஸோ இப்போது இந்த கேன்சர் செல்களை தூண்டக்கூடிய காரணிகள் என்னென்ன காரணங்களால் நமக்கு வந்து இந்த கேன்சர் செல்கள் உடலில் வளர ஆரம்பிக்குது, இதை வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம். இதை தடுப்பதற்கான முக்கியமான உணவுகள் என்ன, சித்த மருத்துவத்தில் இதற்கு தீர்வுகள் இருக்கா, எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதற்கான சிகிச்சைகள் எடுத்தால் நலம் பெற முடியும் அப்படின்றதும் பார்க்கலாம். பொதுவாக நம்ம உடலில் உணவு முறை ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உணவு முறையில் நம்ம எப்போ மாற்றம் கொண்டு வந்தோமோ அதனால் முக்கியமாக இந்த கலரிங் ஏஜென்ட்ஸுங்க சொல்லவே மறந்துட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கலராக இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னென்னா இப்போது நம்ம பார்க்குறோம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது. ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸோ அதில் ஒரு கெமிக்கல். இதெல்லாம் ரொம்ப அபாயகரமான அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே நம்ம உடலில் கேன்சர் செல்களை தூண்டக்கூடியது. ஸோ எல்லா ஃப்ளேவருக்குமே அந்த கலர் இருக்கும். ஸோ பிஸ்தாவாக இருக்கட்டும், நம்ம வந்து விரும்பி சாப்பிட்றது. ஸோ நம்ம வந்து இப்போ ஆரஞ்சு ஃப்ளேவர் சாப்பிட்றோம். ஸோ எல்லாத்துக்குமே அந்தந்த கலர்ஸ் வந்து போட்டுடுறாங்க. குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டாம். குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ்லேருந்து, சாக்லேட்ஸ்லேருந்து, ஐஸ்கிரீம்லேருந்து இன்றைக்கி என்னென்னவோ ஃப்ளேவர்ஸ் வருது. விதவிதமான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே செய்கிறதுக்கு கண்டிப்பாக கெமிக்கல்ஸ். அதுவும் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே வந்து கேடு தரக்கூடிய விஷயத்த வாங்கி கொடுக்குறோம். அபாயமான விஷயம். இன்றைக்கி நிறைய குழந்தைகளும் இந்த கொடிய நோயினால் பாதிக்கப்படுறாங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? கேன்சர் செல்கள் நம்ம உடலில் அதிகமாக வராமல் இருப்பதற்கு உணவு முறையில் என்னென்ன பண்ணலாம்? அடுத்து முக்கியமாக சில வகையான பிளாஸ்டிக்ஸ், ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், ஸோ வாட்டர் பாட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம லஞ்ச் கொடுத்து அனுப்புறது இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸ், இது எல்லாமே பிளாஸ்டிக்ஸில் கொஞ்ச நாள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதிலே போட்டிருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஒன்ஸ் யூஸ், அதாவது யூஸ் அண்ட் த்ரோன் போட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம திரும்ப பத்திரமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதனாலையும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய கெமிக்கல்ஸ் உணவோடு கலந்து நம்ம உடலில் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா இந்த கேன்சர் செல்களை உடலில் அதிகரிக்க செய்யுது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஸோ இதுவுமே முக்கியமான ஒரு காரணம். ஹெரிடிட்டியாக நிறைய பேருக்கு வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ ஹெரிடிட்டி ரீசனும் நம்ம நிறைய பார்க்கலாம். சில வகையான சிகிச்சைகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியோ இல்லை கதிர்வீச்சுக்கு அதிகமாக நம்ம உள்ளாகும்போதோ நமக்கு கேன்சர் செல்கள் உடலில் வளர ஆரம்பிக்குது. ஸோ சாதாரணமாக கேன்சர் வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஒருவேளை எனக்கு கேன்சர் இருந்ததுங்க, இதிலிருந்து நான் சிகிச்சை எடுத்து நான் வந்து இப்போ நல்லாவே க்யூர் ஆகிட்டேன். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இதற்கு ஏதாவது சித்தால மூலிகைகள் இருக்கா? ஸோ சிறந்த மூலிகைகள் என்ன எடுத்துக்கலாம்? இல்லை இப்போது நான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், அந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து இயற்கையான முறையில் சித்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாமா? இந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பொதுவாக நம்ம சரி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் நம்ம தவிர்க்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதையும் தவிர்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரிட்ஜிலேயே நம்ம ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். 10 நாட்கள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்து திரும்ப அதை யூஸ் பண்ணுறது. ஒரு உணவு சமைத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், ஹீட் பண்ணுறோம், சாப்பிட்றோம்.
இந்த மாதிரி ஹீட் பண்ணி திரும்ப திரும்ப ரீசைக்கிள் பண்ணி அந்த உணவை சாப்பிடும்பொழுதும் கேன்சர் செல்கள் ஏற்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். சில வகையான காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுதும் அதில் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நலம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேன்சர் செல்கள் உடலில் வராமல் இருப்பதற்கான பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகைகள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கே தெரியும் ஃபஸ்ட்டு மஞ்சள். ஸோ அந்த கேன்சரை செல்களோட குரோத்தை தடுப்பதற்கு மஞ்சள் மிக சிறந்தது. ஸோ தினந்தோறும் நம்ம மஞ்சள் பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக ஸ்பெஷலாக மஞ்சள் கற்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம் இதையும் நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போ ட்ரீட்மெண்ட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும், இல்லை நம்ம இப்போது ரேடியேஷன்லாம் போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு கேன்சர்லேருந்து நான் விடுபட்டு வெளியில் வந்துட்டேன், ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறமும் எனக்கு செல்களோட டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஒரு சிலருக்கு பெண்களுக்கு மார்பகங்களில் நான் கேன்சரஸ் செல்கள் இருக்கும், லம்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது டக்டில் நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த லம்ஸ் இருக்கிறவங்க, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்கிறவங்க, பிசிஓடி, தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்கிறவங்க, அப்போது உடலில் எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்யலான்றதை நான் சொல்கிறேன். இந்த கொம்பு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா வெயிலில் உலர்த்தி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மஞ்சள், மஞ்சளில் நம்ம வேறு என்னென்ன சேர்க்க போகிறோம், என்ன மூலிகை சாறு சேர்க்க போகிறோம் இதையும் நான் சொல்கிறேன். ஸோ மஞ்சள் நம்ம ஒரு 500 கிராம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த பவுடர் மஞ்சள் பொடி 1/2 கிலோ அளவுக்கு இருக்குன்னா இதில் 200 கிராம் அளவுக்கு மிளகு பொடி சேர்க்கணும். ஸோ மிளகு பொடி வீட்டில் கூட ரெடி பண்ணிட்டு நல்லா ஃபைனாக ஜலிச்சு எடுத்துக்கணும். ஃபைன் பவுடராக இதனோட சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடியும் ஃபைன் பவுடராக இருக்கணும். மிளகு பொடியும் 200 கிராம் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அதற்கு அடுத்தது வெற்றிலை சாறு எடுக்கணும். ஸோ நல்லா ரொம்ப தண்ணி விட வேண்டாம். வெற்றிலையை விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த சாறு எடுத்து இதில் விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ கொஞ்சம் அதாவது அந்த பேட்டர் ஃபார்மில், அந்த மாவு, இந்த தோசை மாவு பதத்தில் வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இந்த வெற்றிலை சாறு விட்டு இதை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அகண்ட பாத்திரத்தில் வச்சு மேலே ஒரு காட்டன் கிளாத்தில் கவர் பண்ணி வெயிலில் வச்சிடணும். ஸோ இது தினந்தோறும் நம்ம கிளறி வைக்கும்போது ஒரு 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இது ட்ரை ஆகிடும். ஸோ இதில் டஸ்ட் எதுவுமே படாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக டெய்லி நம்ம என்ன பண்ணோம்னா மேலே கிளாத் போட்டு மூடி தான் சன்லைட்டில் வைக்கணும். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்த பிறகு திரும்ப மிக்சியில் அரைச்சி பவுடராக எடுத்து வச்சிடணும். இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது கேன்சர் செல்கள் மட்டும் கிடையாது, உடலில் எந்த வகையான கட்டிகள் இருந்தாலும், முக்கியமாக பார்த்தோம்னா கால் பிளாடரில் கூட பாலிப்ஸ் இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சிகிச்சை பெற வரவங்க கால் பிளாடர் ஸ்டோன், கால் பிளாடர் பாலிப்ஸு, இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணுன்றதும் நான் சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து சாப்பிடணும் உணவுக்கு முன். இல்லை தேனில் இல்லை, நான் சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா வெந்நீரில் கலந்து குடிச்சிடலாம். ஸோ 1/2 கிளாஸ் வெந்நீர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் போட்டு கலந்து காலையிலேயே இதை குடிச்சிடணும். டெய்லி காலையில் உணவு எடுப்பதற்கு முன் ஒரு 1/2 மணி நேரம் முன் இதை குடிச்சிடணும். ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. நம்ம உடலில் என்ன வகையான கட்டிகளாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக இது க்யூர் ஆகிடும். ஏன்னா மஞ்சளுக்கு அந்த அளவு ஆற்றல் இருக்குது. மிளகு சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சத்துக்கள் இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளேவனாய்ட்ஸ் எல்லாமே கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியது. வெற்றிலை நமக்கே தெரியும், மிகுந்த மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சு இருக்குது. இந்த மருந்து வீட்டிலே நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க, நம்மக்கிட்டேயும் இது அவைலபிளாக இருக்குது, வேணும்னாலும் இதை வாங்கிக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் பிளட் பியூரிஃபை ஆகுது, இதயத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு எக்ஸஸாக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னாலோ, ஸோ நமக்கு இதயத்தில் பிளாக் இருக்குது, ஹார்ட் பிளாக் இருக்குது, இதை தடுக்கணும்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மேலும் நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ பெரும்பாலும் கேன்சர்லேருந்து மீண்டு வந்தவங்க லைஃப் லாங் நான் எந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம், என்ன மருந்துகள் எடுக்கலாம், சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் ஏதாவது கொடுங்க சித்தால அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு பாசிட்டிவான
நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது. கொடிவேலி தைலம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் சொல்லலாம். கொடிவேலி தைலம் இருக்குது. குறுந்தொட்டி சூரணம் நம்ம ஸ்பெஷலாக பயன்படுத்தலாம். குருமருந்து வகைகளும் நம்ம பல வருஷங்களாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை உடலில் வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.